மஞ்சத்தூள் வந்து வாங்கி அரைச்சிருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு குழம்புக்கா? குழம்புக்கு எதுக்குன்னா மீனுக்கு அலசறதுக்கு மஞ்சத்தூள். ஆமாம் மஞ்சாத்தூள். இது மிளகாய் தூள். ஆமாம் எங்கள் மாமியார் மாஞ்சாத்தூள்னு எழுதுவாங்க. நான் கரெக்டாக போய் மஞ்சத்தூள் வாங்கிடுவேன். சரி ஓகே மஞ்சத்தூள் ஓகேவா. அதான் மைக்கோட் அவரே வச்சிருக்காரு. மிளகாத்தூள் அரைச்சிட்டிங்களா? அரைச்சிட்டு தாம்பர ஆக்சுவலாக எவ்வளோ மிளகாத்தூள் அரைச்சிருக்கேன்னா 1 கிலோ மிளகா, 3 கிலோ மல்லி, அந்த செலவுன்னு சொல்லுவாங்கள்ல பெப்பரு, வெந்தயம், சீரகம், அது இல்லாமல் பெருங்காயம் மட்டும் 100 கிராம், மீதி எல்லாமே 200 கிராமு, மல்லி 3 கிலோ, 1 கிலோ மிளகா. இதுதான் நாங்கள் போடுற ரேஷியோ. இதில் என்னென்ன போடுவோன்னா மஞ்சள் 200 கிராமு, மிளகு 200 கிராமு, வெந்தயம் 200 கிராமு, சீரகம் சின்ன சீரகம் சொல்லுவோம்ல இது 200 கிராம் இல்லாமல் பெருங்காயம். இதுதான் நாங்கள் நார்மலாக போடுறது. இது போட்டு அரைச்சி வச்சுப்போம். நீங்கள் சாம்பார்னா கொஞ்சம் கம்மியாக போட்டு கலந்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள்னா மசாலா கறி இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்க, அப்போ வந்து இது போட்டுப்போம். என்ன அது கூட பட்டை கிட்ட இதெல்லாம் போட்டு வச்சுன்னா சூப்பராக ஒரு குழம்பு. நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டுப்போம். நான்வெஜ் இருந்தால் பட்டை இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்போம். எண்ணெயில் நம்ம வறுவலுக்கு எல்லாத்துக்குமே இதே மிளகாத்தூள் தான்.